tere ureha bagashe dere magudara lara magadere மோசே கையை உயர்த்தி அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது கையை உயர்த்தி ஹல்லேலூயா அமலேக்கியர் முற்றிலும் முறியடிக்கப்பட்டார். கையை உயர்த்த ஹல்லேலூயா தேங்க்யூ உயர்த்துறப்பா. அமலேக்கியர் முற்றிலும் அழிக்கப்பட்டார். உயர்த்துகிறோம் அப்பா. அதற்கென்று அழைத்தீங்களே, ஆசாரியனாக அழைத்தீரே. ஜெபிக்க அழைத்தீரே, பரிந்து பேச அழைத்தீரே. என் ஜனங்களுக்காக பரிந்து பேசும்படி ஆரோனை அழைத்து ஆசரிப்பு கூடாரத்தில் நிறுத்தினீரே. எப்பொழுதும் வேண்டுதல் செய்யும்படி தேங்க்யூ அப்பா. எப்பொழுதும் வேண்டுதல் செய்யும்படி அதற்கென்று அழைக்கப்பட்ட ஆசாரியனே, பெட்டியை சுமக்கவும் கர்த்தருக்கு முன் ஆராதனை செய்யவும் ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் லேவியர்களை பிரித்தெடுத்தா. மாமகதரா உபாகமம் 10:8. இன்னைக்கு தேதி 10 தானே. அந்த 10:8 கையை தட்டுங்க. 10:8 கையை தட்டு. மாமகதரா உடன்படிக்கை பெட்டியை சுமக்க கர்த்தருடைய சந்நிதியில நின்று ஜனங்களுக்காக ஆராதனை செய்ய அவர் நாமத்தை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிக்க நம்மை பிரித்தெடுத்தார். 10:8 அம்மா கத்தலா கராக்கபா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆராதனை செய்ய ஆசீர்வதிக்க பெட்டியை சுமக்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்காகத்தான் அபிஷேகம். பிரித்தெடுத்திரே. We are chosen Lord. Chosen Lord. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி எங்களை தெரிந்தெடுத்து சேர்த்துக் கொண்டீரே. உம்முடைய வீட்டின் நன்மையா திருப்தியாக்குங்க. ஒவ்வொருவரையும் உம்முடைய வீட்டின் நன்மையினால், உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால், உம்முடைய பிரசன்னத்தின் நன்மையினால் திருப்தியாக்குங்கப்பா. திருப்தியாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். சமூகம் உம்முடைய பிரசன்னம் அல்பர்கபகதரா ஸ்ரீபகதரலரகபகதரா ஆபகதல ஆராதனை
ஆராதனை ஜீசரலரகபகா ஆராதனை உங்களுக்குத்தான் ராஜாவும் மாளிகையில் பகலாய இயேசு ராஜா. Thank you அப்பா, thank you அப்பா. துதித்து மகிழ்ந்திரு. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. ஜீசஸ் உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ராஜாவும் மாளிகையில் பகலாய மந்திரு பகலாய மந்திரு என் பலனே என் கோட்டை ஆராதனை. சொல்லுங்க க்ளோரி ஆராதிக்கிறப்பா. மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கு. எங்கள் மறைவிடமே பா ஆராதிக்கிறப்பா. உமக்கு ஆராதனை. ஜீசஸ் துதி செய்ய தொடங்கியவுடன் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர்கள். வெட்டுண்டு மடிய எதிரிகள் தேவனுக்கு எதிரானவைகள் மடிந்து போ. தேங்க்யூ அப்பா, ஆராதிக்கிறோம். சுகமளிக்கும் வல்லமை. The spirit of healing is moving. பலப்படுத்துகிற ஆவியானவர். அரபகதரா ரபகதரா உரகபகா. ஆராதனை செய்கிற என் பிள்ளைகள் பலன் அடைகிறார்கள், பலன் அடைகிறார்கள். ரமகதரா கர்த்தருக்காய் காத்திருக்கிற என் பிள்ளைங்க புதுபல சொல்ற புதுபல 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 நியூ ஸ்ட்ரெங்த் புதுபல மமகதரா நான் கூறுகிறேன். I say a new strength. புதுபல உங்க பிள்ளைகளுக்கு. எல்லா பலவீனமா அவுட்டு, பலவீனம் அவுட்டு. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. Glory பலவீன ஜீசஸ்
என் குடும்பம் மருத்துவர் நீரே, நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி, thank you அப்பா. மறவாமல் நினைத்தீரையா, thank you அப்பா. ரபகதரல ரகபகதரல ரகபகதரமால் நினைத்தீரையா, ரபகதரல ரகபா. thank you அப்பா. மமகதரா ஏரே அரகபா அரகதரா ராமகதரா க்ளோரி நடத்தினீரே, நன்றி. தேங்க் யூ அப்பா. ஆமென். அந்நிய பாசையில ஊற்று பெருகணும், ஊற்று பெருக பெருகதான். ஹல்லேலூயா. ஊழியம் வளரும், ஊற்று பெருகணும், ஊழியம் வளரணும். பெருகட்டும்பா பெருகட்டும்பா. துதி ஊற்று பெருகட்டும், விண்ணப்பம் ஜெப ஊற்று பெருகட்டும். சம்மனலரகபகா அக்கபகதரா எம்மக்கதலரகா சேதரேகபா ஏசையா. க்ளோரி க்ளோரி. எக்காலம் ஊதுங்க கிதியோன்களே, ஊதுங்க எக்காலம். ஊதியா அம்மா மாமா மகதரகா லே மகதரகா ஏதரகா மகதரகா மகதரா லா மகதரகா மகதரே. பெருகட்டும், நாடெங்கும் பரவட்டும், நதியாய் பரவட்டும். சீயோனை சபையை கட்டி மகிமேல் வெளிப்படுவேன்னு சொல்லி எங்க பிள்ளைகள் வழியா மகிமேல வெளிப்படுங்க, மகிமேல வெளிப்படுங்க. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. கால்களில் வல்லமா, கைகளில் வல்லமா, சிந்தையில ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம். தேங்க்யூ அப்பா. ஆண்டவர் சொல்றாரு 26 யோவேல் 2:26 தெரிந்த வாக்குத்தத்தம் தான். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு இங்க வந்திருக்கீங்கல்ல, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் தேவனை துதிப்பீர்கள் இருக்கா? யோவேல் 2:26
26 நடப்பதாக. சம்பூர்ணமாய் என் பிள்ளைங்க சாப்பிடணும். உங்களுடைய வார்த்தையை சாப்பிடட்டும். திருப்தி அடையட்டும். உங்க நாமத்தை துதிக்கட்டும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க வசனத்தை சம்பூரணமா சாப்பிட்டு அதிசயமாய் என் ஜனங்கள் போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேங்க்யூ அப்பா. அப்படியே விசுவாசிங்க. ஆமென். அதிசயமாய் நடத்துகிற தேவன் அவருக்கு பேரு. உங்களை அதிசயமா நடத்துறாரா? நான் வாழ்க்கையில பார்க்கிறேன், எத்தனை அதிசயங்களை பார்க்கிறேன். ஆச்சரியமான காரியங்களை செய்யறாரு. அதிசயங்களை செய்கிற தேவன் வாழ்க்கையில இன்னும் அனுபவிப்பீங்க. இதிலும் இதுவரை பார்த்த அதிசயங்களை விட இதிலும் பெரிதானவற்றை நீங்கள் காணத்தான் போறீங்க. நம்ம பற்றி இருக்கிற தகப்பன் அப்படிப்பட்டவர். நம்ம தேடுகிறவர், நமக்குள் வாசம் பண்ணுகிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர். இசையா தேட்டம் போலே போமா. ஒரு மனமா ஜனங்கள் துதித்த போது God's the glory of the Lord filled the house of God. Glory of the Lord filled the house of God. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பட்டுன்னு சொல்லுங்க. ஆலயத்தை நிரப்பட்டும். மகிமை 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 தங்கிய ஸ்தானத்தை நான் வாஞ்சிக்கிறேன்னு தாவீது சொல்லலையா? உம்முடைய மகிமை தங்குற வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிற. தேங்க்யூ அப்பா. பிளஸ் பண்ணுங்க. நான் பிளஸ் பண்ணத்தான் வந்தேன். இந்த பிள்ளைகளை எல்லாம் பிளஸ் பண்ணி இன்னும் வேகமாய் ஓட வைக்கத்தான் நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, ஆசாரியர்களை அவர் எப்படி செய்வாரா? கொழும் ஆசாரியர்களின் ஆத்துமாவை எரேமியா 31:14 எரேமியா 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாக்களை முழுமையானவர்களினால் பூரிப்பாக்குவேன். சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பூரிப்பாக்குவாரா? கொழுமைகளினா அப்படின்னா நன்மைகளினா பூரிப்பாக்குவாராக. அப்படி உங்களை பார்த்து ஜெபிக்கலாமானா? ஆசாரியர்களே, கர்த்தருடைய நன்மைகளினா உங்கள் ஒவ்வொருவரையும் பூரிப்பாக்குவாராக, சந்தோஷப்படுத்துவாராக. அப்படியே நான் ஜெபிக்கிறேன். பாருங்க, ஒரு முகத்தையும் பார்த்து நான் ஜெபிக்கிறேன். பூரிப்பாக்குங்கப்பா. உங்க நன்மைகளால, கொழுமைகளினால, நன்மைகளினால
பூரிப்பாக்குங்க. அடுத்து பாருங்க, நான் அளிக்கும் நன்மையால பூரிப்பாக்குவேன், திருப்தியாக்குவேன். ஏசையா, glory, glory. Thank you, thank you, அப்பா, thank you, அப்பா, thank you, அப்பா. பூரிப்பாக்குங்க, திருப்தியாக்குங்க, பூரிப்பாக்குங்க, திருப்தியாக்குங்க. வா மாமா மாமா ஏரேக பக தரரக பக பக தரரக பக ஆராதனை glory அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. பூரிப்பாக்குகிறவரே, திருப்தியாக்குபவரே, வா, அதிசயமாய் நடத்துகிறவா, ராஜாவும் மாளிகையோ பகலாய் கைகளை உயர்த்துவோம். ராஜாங்க மாளிகையோ பகலாய் கைகள் உயர்த்துவோம். துதித்து மகிழ்ந்து எல்லா துயரம் மறந்திரு, உம்மை துதித்து மகிழ்ந்திரு. ஓ, எல்லா துயரம் ஆராதன ஆரா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜெயம் எடுக்கும் தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். சீக்க மகதரலலா மகதரலரகபகா ஆசாரியனே, அங்க சுமக்கிறவர்கள் ஜனங்களை, ஹல்லேலூயா. ஆரோன் தோல்ல இந்த 12 கோத்திரத்து பேரு, நெஞ்சில 12 கோத்திரத்து பேரு, இதயத்துல சுமந்தாரு, தோல்ல சுமந்தாரு. அதுதான் நம்ம ஊழியம், மக்களை சுமக்கிற ஊழியம். மாமா மகதரா, நெஞ்சில சுமக்கிற ஊழியம், தோல்ல சுமக்கிற ஊழியம். வாக்கியவா, அதற்காகத்தான் என்றென்றைக்கும் ஜீசஸ குறிச்சு எழுதியிருக்கு. அவர் பிரதான ஆசாரியர்னா எபிரேயர் 7:25 அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாரா. இந்த 7:25 பாருங்களேன். என்ன ஆண்டவருக்கு சர்டிபிகேட் பாருங்க, ஜீசஸுக்கு கொடுக்கிற சர்டிபிகேட்டை பாருங்க. தேவனை தேடுகிறவர்களுக்கு போடுங்க, சேர்கிறவர்கள் தேவனை தேடுகிறவர்கள் அவர்களுக்காக என்ன செய்யும்படி, வேண்டுதல் செய்யும்படி. ஆமென். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரா. யார் அந்த அவர்? கைதட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ், glory, glory. ஆமா, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். எதற்காக? வேண்டுதல் செய்யும்படி. Mama gadara la rakabaga, eva gadara la rakabaga, satara gara la rakabaga dara la rakabagara.
எப்பொழுதும் வேண்டுதல் செய்யும்படி உயிரோடு இருக்கிறார். அதனால முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். வேண்டுதல் செய்வதனால முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஊழியமே வேண்டுதல் செய்வதுதான். முதல் பிரையாரிட்டியே கையை உயர்த்துவதுதான். ஜனங்களுக்காக, ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, சபைக்காக. தேங்க்யூ அப்பா. பகதர ரக பகதர ஷிக பகதர ஈரே மகதர. ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஊரே மகுதர அபகுதர ரக மக. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. ஆல்பர் அப்படியே முடிந்தா உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒரு நிமிடம், சில நிமிடம். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா. உங்களுக்குத்தான் ஆராதனை. தேங்க்யூ அப்பா. ஷிக பகதர ரக பகா நே மகதர லரா. மகதர கபகதர சீதோரோ கோபோகோதரா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க, ஸ்தோத்திர அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. ரீ மகதுரோ ரோ கபகதரா ஷிக பகதர லரா கபகா ஷிமா மகுதுரோ லோரோ கபகதரா. தேங்க்யூ அப்பா. ஆமென். 10 தியானிக்கிற போது ஏசாயா 61:10 காலையில காட்டினார். 61:10. அந்த 61 அதிகாரம், ஆமென், நேர்த்தியான ஒரு அதிகாரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல அந்த அதிகாரத்தை தான் முதல்ல வாயை திறந்த உடனே சொன்னார். அதுல வர்ற ஒரு வார்த்தை தான் 61:10. மாமா காத்தலாருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். ஆமென். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூறுகிறது. சொல்லுங்க, பூரிப்பாய் மகிழ்கிறேன், பூரிப்பாய் மகிழ்கிறேன். தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூறுகிறது. ஆமென். சொல்லுங்க, ஆமென். களிகூர்ந்திருக்கிறதுன்னு சொல்றீங்க. களிகூர்ந்திருக்கிறது. பூரிப்பாய் மகிழ்கிறேன், பூரிப்பாய் மகிழ்கிறேன். களிகூர்ந்திருக்கிறேன், களிகூர்ந்திருக்கிறேன். ஹalleluya. இந்த ஜாய் அபிஷேகங்களை நிரப்புவதாக. கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிறவன் தான். ஆமென். அதுதான் ஔஷதம். எதற்காக என்று எழுதும்போது அது அவனே சொல்றாரு. ஆமென். சிங்க எப்படி ரட்சிப்பின் வஸ்திரங்களால் உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்திருக்கிறார். மணவாட்டியை அலங்கரிப்பது போல, ஹalleluya, மணவாட்டியை ஆபரணங்களினால் அலங்கரிப்பது போல, நகைகளினால் சிங்காரிப்பது போல என்னை கர்த்தர், சொல்லுங்க, என்னை, ஹalleluya, ரட்சிப்பின் வஸ்திரம் சால்வையை எனக்கு தரித்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, அதற்காகத்தான் எனக்கு பூரிப்பு உண்டாகுது. ஹalleluya. மகிழ்கிறேன், களிகூர்ந்து இருக்கிறேன். சொல்லுங்க, மகிழ்ந்தியா இருக்கேன், களிகூர்ந்து இருக்கிறேன். அதனால கடைசியில் அந்த 11 கடைசியா பாருங்க, என்னிடமிருந்து நீதியையும்
துதியையும் உழைக்க பண்ணுவா. பண்ணுவா. எனக்குள்ள நீதியின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதிபரர் இயேசு நீதிபரர் இயேசு எனக்குள்ள ட்ரெஸ்ஸா வந்திருக்கிறாரு. கிறிஸ்தா வந்திருக்கிறார். அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பு, கொடுக்கிற பாவ மன்னிப்பு, எனக்கு சால்வை. சால்வை. ஹalleluya. அதான் அடிக்கடி சால்வையை போத்துறோமா? ஹalleluya. அந்த சால்வைதான் இயேசு ராஜாவின் நாமம், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு. அதனால என்னிடமிருந்து நீதிபரர் இயேசு வெளிப்படுவார். கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசாயா, ஏசாயா, glory, glory. நீதியை முளைக்க பண்ணுவா, துதியை முளைக்க பண்ணுவா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பூமி பூண்டுகளை விளைவிப்பது போல என்னிலிருந்து தோட்டம் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போல, விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போல, விளைவிப்பது போல, முளைவிப்பது போல. வாயில வராத வார்த்தையா இருக்கு, பரவாயில்ல சொல்லி பாருங்க. ஆமென், ஹalleluya. பூமி பூண்டுகளை விளைவிப்பது போல, விளைவிப்பது போல, தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போல. முளைவிப்பது, விளைவிப்பது. எதையாவது சொல்லி கை தட்டுங்க பார்க்கலாம். வாயில வருதா? பூமி மரங்களை. ஆமென். நம்மளா தான் ஊழியம். நமக்குள்ள நீதி சூரியன் இருப்பதனால நம்மிடமிருந்து மரங்கள் போலாம் அல்ல? ஹalleluya. சீபா தான் புரியணும். மரங்கள் பூமியில் விளைவது போல, பூண்டுன்றதை விட செடி கொடிகள் மரங்களை போல எங்களிடமிருந்து நீதி, நீதியின் சூரியன் வெளிப்படுவார். ஹalleluya. glory jesus, glory, hallelujah. thank you appa, thank you appa. உம்மாலாகும் சொல்லுங்க, எல்லாமாகும் உம்மாலாகும். அதனாலதான் அதுல 2ஆம் வசனத்தில் நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீதியின் விருட்சம், நீதியின் விருட்சம். ஹalleluya. ஆமென். அவர்தான் இயேசு. ஹalleluya. நமக்குள் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தும், நீதி விருட்சம் நம்மதான். ஏசாயா, glory, glory, glory. ரகபகதரல ரகபா, ஷகபகதரல ரகபகதரல, ஷிக்கபகதரல ரகபா, ஹபகதரல ரகபகா, ஏபகதரல ரகபகதரா. அதனாலதான் அந்த 3ஆம் வசனம் துயரத்துக்கு பதிலா துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிற ஊழியம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலா துயரத்துக்கு பதிலா ஆனந்த தைலம், அதுதான் நம்ம ஊழியம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. காரணம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது நீதி, நீதி சால்வையா, ரட்சிப்பின் வஸ்திரத்தா, இயேசு ராஜாவா, அவருடைய ஆவியால போர்த்திருக்கிறார், போர்த்திருக்கிறார், உடுத்திருக்கிறார். அதனால துயரத்துக்கு பதிலா, துயரத்துக்கு பதிலா சீர்படுத்துதல், சாம்பலுக்கு பதிலா சிங்காரம், துயரத்துக்கு பதிலா ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலா துதியின் உடல் உடுத்திருக்கிறார்.
ஏசையா Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. Shiba ba 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 ba. Hey. Agadara. Thank you, Appa. இதனாலதான் பூரிப்பாய் களி கூர்ந்து கொண்டு இருக்கிறோம். சாதாரணவள அல்ல ஆசாரியர்கள். நீங்க நான்க பாருங்க, நம்ம வேலையை நெடுங்காலம் பாழாய் கடந்தவைகளை கட்டுகிறவர்கள், தலைமுறையாய் இடிந்து கிடக்கிற பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுகிறவர்கள். சொல்லுங்க, கட்டுகிறவர்கள். சொல்லுங்க, பாழாய் கிடந்தவைகள் உங்களை சுற்றிலும் பாழாய் கிடக்கா ஜனங்கள் பாழாய் கிடக்கிறார்களா? பரலோகம் போக வேண்டியவர்கள் பாதாளம் போய் கொண்டிருக்கிறார்களே. தலைமுறையா இடிந்து கிடக்கு, பாழாய் கிடக்கு. நாங்கள் புதிதாக கட்டுவோம். கைதடுங்க பார்க்கலாம். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிறவர்களை, இடிந்து கிடக்கிறவர்களை புதிதாய் கட்டுவோம். ஏசையா அல்லரகபக சேதரகபக அப்பகதரலரகபக ஷக்கபகதரலரகப ஷெக்கபகதரலரகபக ஷிக்கபகதரலரகபக. உம்மாலாகும். சொல்லுங்க எல்லாம். உம்மை பலப்படுத்துகிற உம்மாலாகும். தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க, உம்மாலாகும். 5ஆம் வசனம் கூட, மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்ப்பார்கள். அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமா. சொல்லுங்க, உங்கள் உங்கள் உங்கள். எத்தனை உங்கள் 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 வருது கவனிச்சீங்களா? அந்நிய புத்திரர், மறுஜாதியார், அவர்களெல்லாம் எங்கள் எங்கள் உங்கள் 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 சபையோடு இருப்பார்கள். ஹல்லேலூயா. உங்கள் மந்தைகளை மேய்ப்பார்கள். மந்தைகளை மேய்க்கிற ஊழியர்களை உங்கள் வழியா எழுப்புவார். அதான் அடையாளம். மந்தைகளை மேய்க்கிற ஊழியர்களை உங்கள் வழியா எழுப்புவார். ஏசையா. glory glory glory. உங்கள் வழியா எழுப்புவார். அப்போஸ்தலிக் ஊழியம். மந்தைகளை மேய்க்கிறவர்கள் அவர்கள் மறுஜாதியா இருப்பாந்தாலும் உங்களோடு வருவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அந்நிய புத்திரர்கள் உங்கள் சபையிலே தோட்டக்காரர்களாக மாறுவார்கள். பண்ணையாட்களாய் வருவார்கள். சொல்லுங்க, ஆமென். அந்நிய புத்திரர் எங்கள் சபையிலே தோட்டக்காரர்களாக, பண்ணையாட்களாக வருவார்கள். ஏசையா எழுப்புதல். glory glory glory. ஷிக்கபகதரா. இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல. தலை கை வைங்க. அதுதான் இந்த சாப்டர் ஆரம்பமாகுதா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஹல்லேலூயா. அதனாலதான் பாழாய் போனவைகளை கட்டுவேன். அந்நியரை கர்த்தர் பக்கம் சேர்ப்பேன். ஏசையா. glory glory. thank you அப்பா. 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 ஷிபா பா 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 பா. அப்படி
அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. ஊழியர்கள் எழும்பட்டும், விசுவாசிகள் பெருகட்டும். இதுதான் கர்த்தருடைய ஏக்கம். உங்களுக்கு அது செய்வாரு. உங்களிடமிருந்து ஊழியங்கள் எழும்பட்டும். ஹல்லேலூயா. விசுவாசிகள் பெருகட்டும். காரணம் ஆவியான உங்க மேல இருக்கிறாரு. ஆவியான உங்க மேல இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க மேல சால்வ, வஸ்திரம், மாமா கதரா உரகபா கதரா. இந்த 6ஆம் வசனம் பாருங்க. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். சொல்லுங்க, நான் ஆசாரியன், கர்த்தருடைய ஆசாரியனா. ஹல்லேலூயா. எப்போதும் அவரோடு இருக்கிற பூசாரினா அப்பதான் புரியும். ஆசாரியனே, நீ ஒரு பூசாரி, எப்போதும் அவரோட இருக்கிறவன். ஏசையா, glory, glory. ரக்கபகதரல ரக்கபக ஷேகபகதரல ஹபகதரல ரக்கபக ஹபகதரல ரக்கபக ஹபகதர. எல்லா தடைகளை உடைக்கிறேன். இந்த வெயில் உம்மாலாகும், எல்லாமாகும். சொல்லுங்க, உம்மாலாகும். ஆசாரியர்கள் தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். அவர்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பார்கள். அந்த வார்த்தை மனப்பாடம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜாதிகளின் செல்வத்தை அதோடு நின்று அனுபவிப்பார்கள். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க உள்ள நம்ம மத்தியில இருக்கிற, ஆமென், தேசத்துல இருக்கிற, ஹல்லேலூயா, செல்வம், ஆமென், அனுபவிக்கும்படி அவர் நமக்கு பொருளாதார பெருக்கத்தை கொடுப்பார்னு சொல்லி கை உயர்த்துங்க பார்க்கலாம். செல்வத்தை அனுபவிப்பேன் சொல்லுங்க. நான் ஒரு ஆசாரியன், கர்த்தருடைய பணிவிடைக்காரன். நான் ஜாதிகளில் செல்வத்தை அனுபவிப்பேன், தேசங்களின் செல்வத்தை பொருளாதார பெருக்கம் உண்டாவதாக. எல்லா கடன், எல்லா நெருக்கடி மறைவதாக. let money flow ஊழியங்களுக்கு. ஹல்லேலூயா. thank you அப்பா. எல்லா லோன்களும் அடைபடுவதாக. மாமா கடன் வாங்காதவர் ஊழியமா இருப்பதாக. ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பார்கள் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கீங்களே. தீமாகாதா விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. மாமா கத்தலரா. ஒரு நாள் நாம் வறுமையில் வாடுவது இல்லை, பற்றாக்குறை இல்லை. அர்பல் கதரா. சிங்க குட்டிகளுக்கு அந்த 10 தானே, 34 10 தானே, அதுக்கு போக வேண்டாம், இங்கே நில்லுங்க. 34 10 தானே சிங்க குட்டி. ஆமே, பட்டினி கிடந்தாலும் ஆட்டுக்குட்டி எனக்கு ஒரு நன்மை குறைவு இல்லைன்னு சொல்லுங்க. 10 நடக்குமா? 34 10. ஏசையா, glory, glory. Shikabagadalaragabada. Jesus. Shiba baba, haba baba baba, haba baba, haba baba. அடிக்கடி சொல்ற காரியம், மகிமை வெளிப்பட வெளிப்பட வறுமை வெளியேறும். அடிக்கடி சொல்றேன், மகிமை மகிமை சபையில மகிமை வெளிப்பட வெளிப்பட வறுமை வெளியேறும், வெளியேறும். மகிமை வெளிப்பட வெளிப்பட வறுமை வெளியேறும். சபையில மகிமை வெளிப்பட வெளிப்பட வறுமை வெளியேறும். இந்த மை இருந்தா அந்த மைய காலி பண்ணிரும். சொல்லுங்க, இந்த மை இருந்தா அந்த மைய காலி பண்ணிரும். ஏசையா, மை அவுட். ரக்கவ மகிமை மகிமை
ரக்கபாய ரக்கபகதரகா. ஆல்பார் அதுதான் அந்த இடத்தை இப்படியா வாசிக்கிறேன். ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து கர்த்தரின் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். இது நல்லா புரியுதா? ஆமென். ஹalleluya. செல்வத்தை அனுபவித்து கர்த்தருடைய மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவோம். மகிமை கண்டா செல்வத்தை அனுபவிப்பீர்கள். கர்த்தரின் மகிமையை கண்டு மேன்மை பாராட்டும் போது செல்வத்தை அனுபவிப்பீர்கள். ஏசாயா 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 ஜீசஸ் ஏசாயா. glory. மகிமை 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 மகிமை. நான் முடிக்க போறேன், அவ்வளவுதான். ஜீச 7ஆம் வசனம் மட்டும் வாசித்து ஆமென் சொல்லுங்க. 7:61 அத கேளு. 7 நாளும் வெட்கத்துக்கு பதிலா ரெண்டத்தனை பலன் உண்டு உனக்கு. வெட்கத்திற்கு பதிலா பலன் உண்டு. தேங்க்யூ அப்பா. லட்சைக்கு பதிலா சந்தோஷப்படுவீர்கள். ரெட்டிப்பான சுதந்திரம் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும்னு கைதட்டுங்க. இத மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. வெட்கத்துக்கு பதிலா 2 மடங்கு பரிசு. இதுவரை எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்க அங்கெல்லாம் 2 பரிசு. அங்கெல்லாம் தலை நிமிர பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை தான் தேடி போனேன். இந்த சாப்டர் முழுது வாசிக்க வச்சுட்டாங்க. இங்கடா இந்த வசனம் இருக்கு. ஆமென். எதற்கு பதிலா? ஆமென். வெட்கத்துக்கு பதிலா ஜனத்துக்கு ஆசீர்வாதம். எழும்புங்க பார்க்கலாம். ஆராதனை ஆராதனை. 7 நாளும் அப்பா நித்திய மகிழ்ச்சி, ரெட்டிப்பான சுதந்திரம், 2 பல. அந்த வாசித்து பார்த்து வாசிங்க. இந்த வசனத்தை பார்த்து குறிப்படைங்க. சொல்லுங்க. 2 பல. ஆமென். ரெட்டிப்பான சுதந்திரம், நித்திய மகிழ்ச்சி. 7 நாளும் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலன், லட்சைக்கு பதிலாக சந்தோஷம், ரெட்டிப்பான சுதந்திரம், நித்திய மகிழ்ச்சி. ஏசாயா glory 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 Jesus. Thank you Appa, thank you Appa. அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாமா கதரல அந்நிய பாஷை பேசி அம்மா மகதரல ரகபகதர அபகதரல ரகப அபகதர அபகதரல ரகப அபகதரல ரகப அபகதரல ரகப அபகதரல ரகப ஸ்ரீதரே அபகதரா மாமா மகதரே. 61 அதிகாரம் அப்படியே நடப்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்க மேல இருக்கிறாரு.
இரகபகரா சுவிசேஷ அறிவிக்கும்படி எங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். தேவனை அனுக்கிரக காலத்தை அறிவிக்கும்படி அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கும்படி, காயப்பட்டவர்களுக்கு காயம் கட்டும்படி கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நாங்கள் புறப்பட்டு போவோம். பாழாய் போனவைகளை புதிதாய் கட்டுவோம். ஒடுங்கின ஆவியை விரட்டுவோம். துயரத்த ஆவியை விரட்டுவோம். சால்வையால கோர்த்துவோம். தைலத்தால ஜனங்களை தைலத்தை ஊற்றுவோம். மாமா கதரகபா 61 ஜீசஸ் இயேசு கிறிஸ்து அடிக்கடி அந்த அதிகாரத்தை கோடிட்டு காட்டுவாருன்னு கென்னதிகின்னு சொல்லுவாரு. எங்கெல்லாம் ஜீசஸ் ஆரம்பிக்கிறாரோ பிரசங்கம் இதை கோடிட்டு காட்டுவாராம். லூக்ல 4:18 தான் ஆரம்பம். ஆனால் wherever he went, இந்த 61 அதிகாரம் தான் ஜீசஸ் மேற்கோள் காட்டி தன்னுடைய பணியை ஆரம்பிப்பாருன்னு கென்னதிகின்னு சொல்றாரு. அது உண்மையான கை தட்டுங்க பார்க்கலாம். 60 glory 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 mama kata ye baba baba ha baba baba ha baba baba shadara ha baga dere lere ha ba baba gadaya ஆராதனை ஆராதனை முடிக்கணும். நாமத்துல பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அனுப்புறேன். ராஜா வா வா. ஆசாரியர் கொழுமையினால பொறி பார்க்க வேண்டிய நன்மைகளினால பொறி பார்க்குவீங்க. ராஜாவும் மாளிகையில் துதித்து உம்மை துதித்து தேங்க்யூ அப்பா.